அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். எம்இஎல்எஸ் பயிலரங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறந்ததொரு தலைப்பை கொண்டு முற்போக்கான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 195வது கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அருமை தோழர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் வழக்குரைஞர், கலையிலக்கு பெருமன்றத்தினுடைய சிறந்த செயல்பாட்டாளர் மற்றும் சிறந்த தொழிற்சங்கவாதியும் கூட, சிறந்த எழுத்தாளரும் கூட. அந்த வகையில் அவர் சிறந்த முறையிலே இன்று தோழர் பூபேஷ் குப்தாவினுடைய வாழ்வும் பணியும் பற்றி நம்முடைய பேசவிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பல்வேறு ஆளுமைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் இருந்து இந்த இணைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் வருக என்று வரவேற்று, அருமை தோழர் ராபர்ட் அவர்கள் தலைமையேற்று இந்த அரங்கை நடத்தி தருமாறு தோழமுடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ராபர்ட்ஸ் வருக, தலைமை ஏற்க. தோழர் கேக்குதுங்களா? தோழர் கேக்குது வாங்க. தோழமைக்குரிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்இஎல்எஸ் ஸ்டடி சர்க்கிள் சார்பாக இன்றைக்கு நடக்க இருக்கின்ற 195வது நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக காண முடியும் என்று நான் நம்புகின்றேன். வாரந்தோறும் இது போன்ற கருத்தரங்கை ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை, சிறந்த சிந்தனையாளர்களை, இடதுசாரி கருத்துக்கள் மீது நிரம்ப நம்பிக்கை உள்ளவர்களை அழைத்து நல்லதோர் தலைப்பின் கீழ் நாம் பேசுவது என்பது வழக்கமாக வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 195வது நிகழ்வில் இன்று பொதுவுடைமை இயக்கத்தின் உயர்பறவை தோழர் பூபேஷ் குப்தா அவர்களின் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் தோழர் KS அன்போடு அவரை நாம் அழைக்கின்ற அந்த தோழர் வழக்கறிஞர் அவர் நம் மத்தியிலே கருத்துரையாற்ற வருகின்றுள்ளார். நாம் அவரை பற்றியான நிறைய செய்திகள் இருந்தாலும் சிலவற்றை சொல்லுவது என்று அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அவரை அனைவர் சார்பாகவும் நான் முதலில் வரவேற்கின்றேன். அவர் மாணவர் பருவத்திலிருந்தே ASK அவர்களிடம் தொழிற்சங்க பணியை சிறப்பாக பயின்றவர். அவருக்கு உதவியாளராக கூட அவர் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த தகவல். தொழிலாளர்களுடைய வழக்கை அதிக அளவில் நடத்தி காட்டியவர் என்பது ஒரு சிறந்த இடதுசாரி மனோபாவம் கொண்டவர்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. அவர் ஒரு சிறந்த வாசிப்பாளர், கம்யூனிஸ்ட் வரலாறு, அதே போல மிகப்பெரிய ஆளுமைகளை வரலாற்று ரீதியாக பயின்று அதை பற்றியான நிறைய புத்தகங்கள் எழுதினார். சக்கரை செட்டியார், திருவிக அவனுடைய வரலாறு, கம்யூனிஸ்ட் கட்சியின் மேல் போடப்பட்ட சதி வழக்குகள் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய சிறப்பான அம்சமாகும். அது மட்டுமல்ல, சிறந்த மேடை பேச்சாளர். கொங்கு தமிழ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பேசும் பாங்கு கேட்பவர்களுக்கு அலுப்பூட்டாமல் செவிக்கு விருந்தளிக்கக்கூடிய மிக சிறப்பான பேச்சை அவர் தருவார் என்பது இப்போதும் நம்முடைய பேச்சுக்கு பிறகு அவர் பேசுவதற்கு பின்னால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அலுப்பு தட்டாத அவர் பேசுவார். தலையளிக்க பெருமன்றம் போன்ற பல்வேறு அரங்குகளில் அவருடைய செயல்பாடு மிக அற்புதமாக நம்மால் காண முடிந்தது. ஆகவே அவர் பொதுவுடைமை இயக்கத்தின் உயர்பறவை பூபேஷ் குப்தாவினுடைய வரலாற்றை அவர் புத்தகமாக கூட எழுதியிருக்கின்றார். 155 பக்கங்களை கொண்ட அந்த புத்தகம், அதில் அவருக்கான இந்த கால நேரத்தை எதை அதை குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதை பேச வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருப்பார். ஆகவே இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அவருடைய பேச்சு அமையும் என்றதில் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவரை மீண்டும் ஒரு முறை எம்இஎல்எஸ் ஸ்டடி சர்க்கிள் சார்பாக வருக என்று வரவேற்று பொதுவுடைமை இயக்கத்தின் உயர்பறவை தோழர் பூபேஷ் குப்தாவினுடைய அந்த வரலாற்றை அவர் பேசுமாறு அன்போடு நான் அழைக்கின்றேன். வாங்க தோழர். தலைவர் அவர்களே, அன்புக்குரிய தோழர்களே,
கேக்குதுங்களா? கேக்குது தோழர், கேக்குது, நல்லாவே கேக்குது. எனக்கு இந்த ஸ்கிரீன்ல சரியா என்னன்னு தெரியல, என்ன கோளாறுன்னு தெரியல. பரவாயில்ல. சரி. அன்பார்ந்த தோழர்களே, கேக்குதுங்களா? கேக்குது தோழர், நீங்க பேசுங்க. நான் ஸ்கிரீன்ல ஒண்ணுமே கொடுக்கல, அதனாலதான் நான் பேசிடுறேன். ஓகே ஓகே. தோழர்களே, அதில் லண்டனில் படிப்பை முடித்துவிட்டு வந்து பொது உடைமை இயக்கத்திற்காக தியாகம் செய்த பல தலைவர்களில் எனக்கு நான் நெருங்கி பழகியவர் என்பது மட்டுமல்ல, டெல்லிக்கு போன போது பல முறை தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. அவரை பற்றி எனக்கு வந்து நேரடியாக அவருடைய பேச்சாற்றல், மற்றவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதிலும் அந்த புத்தகம் எழுதுவதிலும் நான் மிக அக்கறையோடு செயல்பட்டதுக்கு காரணம், இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் வந்து நம்முடைய பாக்கியம் அது. அதில் பூபேஷ் குப்தா என்று நாம் சொல்லுகிற போது, அந்த புயற்பறவை பற்றி நினைக்கிற போது, நான் சுருக்கமாக நேரம் கருதி சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு மிகப்பெரிய ஜமீன் குடும்பம். இன்றைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைமன் சிங் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு ஜமீன் குடும்பம், 5000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தமான அந்த ஜமீன், அவ்வளவு பெரிய அந்த ஜமீன் குடும்பத்தினுடைய ஜமீன்தார் மகேஷ் சந்தர் குப்தாங்கிறது அவருடைய அப்பாவுடைய பேரு, மகேஷ் சந்தர் குப்தா. அந்த ஜமீன்தாருக்கு பிறந்த பூபேஷ் குப்தா அன்னைக்கு வந்து ஒன்றுபட்ட வங்காளத்தில் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஸ்காட்டிஷ் சர்ச், அந்த கல்லூரிக்கு சார்ந்த உயர்நிலை பள்ளியில தான் எல்லா மாணவர்களும், வசதி படைத்த அத்தனை பேரும் படித்தார்கள் அந்த காலத்துல, வெள்ளைக்காரர் காலத்துல. அந்த பள்ளியில் தான் மைமன் சிங் ஜமீன்தார் மகேஷ் சந்திர குப்தா தன்னுடைய மகன் பூபேஷ் குப்தாவை கொண்டு போய் அதை சேர்த்துறாரு உயர்நிலை பள்ளியில. 16 வயதில் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலேயே ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் நல்ல முறையில் அந்த ஸ்கூல்லயே அதிக மார்க் மதிப்பெண் வாங்கக்கூடிய முதல் தரமான மாணவனாக இருந்ததாக அவருடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆனால் படிப்பில் முதல் இடமாக இருந்த அதே பூபேஷ் குப்தா 16 வயது சிறுவனாக இருந்த காலத்திலேயே வங்காளத்தில் இருந்த தீவிரவாத இயக்கங்கள், அனுசீலன் சமிதி, அதே மாதிரி யுகாந்தர் குரூப்னு சொல்லக்கூடிய ஆயுதந்தாங்கிய ஆயுதந்தாங்கியத்தின் மூலமாக கொடூரமான வெள்ளைக்கார அதிகாரிகளை கொன்றொழிப்பது, அவர்களை கொலை செய்வது போன்ற அந்த, அல்லது அரசாங்க கஜானாக்களை கொள்ளையடிப்பது போன்ற அந்த செயலில் ஈடுபட்டிருந்த ஒரு அதிதீவிரமான இளைஞர் பக்கம் ஒரு கவர்ச்சிக்கப்பட்டிருந்தார் அந்த 16 வயதில். ஆனால் அது மிக குறுகிய காலம், அது அவர்களோடு தொடர்பு இருந்தது, பயிற்சியும் கூட பெற்றிருந்தார். ஆனால் மிக குறுகிய காலத்திற்கு பின்னர் அவர் மகாத்மா காந்தியடிகள் அறிவித்த விடுதலை போராட்ட இயக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்வதில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். 16 வயதிலேயே உயர்நிலை பள்ளி மாணவனாக இருக்கிற காலத்திலேயே, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற போதே அந்த வெளிநாட்டு துணிகள் கடைகள் முன்னால மறியல் செய்வது, கல்லுக்கடைகள் முன்னால் மறியல் செய்வது, தனிநபர் சத்தியாகிரகம் செய்து கைதாவது போன்ற 16 வயதிலேயே பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது நான் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் வந்து வங்காள மொழியிலும் வந்திருக்கு, ஆங்கில மொழியில் நாடாளுமன்றத்தில் நான் எடுத்த குறிப்புகளிலிருந்து கிடைச்ச தகவல். பல முறை 2 மாசம் 3 மாசம் 6 மாசத்துக்கு முறை காந்தியடிகளுடைய இயக்கத்தில் கலந்து கொண்டு, அந்த காலகட்டத்தில் தான் கடைசியில அந்த வெள்ளைக்கார நீதிபதிகள்னாலேயே பொறுக்க முடியாம அடிக்கடி இந்த மாணவன் 16 வயசு மாணவன் வந்து இந்த மாதிரி மறியல் பண்ணி கைதாகி சிறைக்கெல்லாம் போயிட்டு இருக்கானே, இவனை கொஞ்ச காலத்துக்கு இவர் இந்த பூபேஷ் குப்தாவுடைய தொல்லையே, இந்த மாணவனுடைய தொல்லையே இருக்கக்கூடாது என்பதற்காக தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 3 மாசம் 6 மாசம் எல்லாம் போய் கடைசியில 4 ஆண்டு காலம். இன்னைக்கு அது ஒரிசா மாநிலத்தில் இருக்குது, அன்றைக்கு காலம் வங்காள மாநிலத்தில் இருந்தது. இப்ப அது ஒரிசா மாநிலமா பிரிஞ்சதுக்கு பின்னால பெர்காம்பூர் அப்படிங்கிற அந்த சிறையில் 4 ஆண்டு காலம் தண்டனை, தடுப்பு காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார்கள் 16 வயசுல. அப்ப கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஒரிசா மாநிலத்துடைய பெர்காம்பூர் சிறையில் இருக்கும் பொழுதே அவரு மெட்ரிகுலேஷன்ல முதல் இடம், அந்த உயர்ந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில்
அந்த மார்க்கெல்லாம் இருந்ததுனால அவர் வந்து சிறைக்குள் அவர் காலத்தை வீணாக்காமல் அஞ்சல் வழியில் படிப்பதுன்னு அனுமதி பெற்று சிறை அதிகாரிகள் அனுமதி பெற்று கல்கத்தா பல்கலைக்கழகம், கல்கத்தா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவனாக சேர்ந்து சிறைக்குள் இருந்து கொண்டே அஞ்சல் வழியில் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் அவர் பட்டங்கள் பெறுகிறார். அங்க இருந்து கொண்டே. அப்ப அது சிறந்த மாணவனாக அந்த கல்கத்தா பல்கலைக்கழகத்துல அஞ்சல் வழியில் அவர் படிப்பை முடிக்கிறார். கல்லூரி படிப்பை முடிக்கிறார். ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இந்த காலகட்டத்துல தான் மகேஷ் சந்திர குப்தா ஜமீன்தார் பூபேசனுடைய அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் இந்தியாவில் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு போராட்டங்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறான். நம்ம குடும்பத்துக்கே அது வந்து கெட்ட பேரா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு லண்டனுக்கு அனுப்பிச்சு உயர் படிப்புக்கு அனுப்பிச்சுட்டதுன்னா ஒரு வேளை இவன் தீவிர அரசியல இருந்து விலகினாலும் விலகலாம் என்று சில நண்பர்கள் ஆலோசனை கூறுறாங்க பூபேஷ் குப்தாவுடைய அப்பாவுக்கு. அவர் அதை வச்சு அந்த யோசனை கூட நல்லதா பட்டதுனால பூபேஷனுடைய அப்பா அரசாங்கத்துக்கு வைஸ்ராய்க்கு எழுதுறார். அன்னைக்கு பிரிட்டிஷ்கார காலம் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய்க்கெல்லாம் இந்த மாதிரி பெர்காம்பூர் சிறையில் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் பூபேஷ் குப்தா உயர்கல்விக்காக லண்டனுக்கு நான் அனுப்புறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஜமீன்தார் என்ற முறையில் அன்னைக்கு வந்து வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுறாரு. அப்ப இதுல ரொம்ப ஒரு வேடிக்கையான சம்பவம். அந்த ரகசிய போலீஸ் உயர் அதிகாரிகள் சிறைக்கு போய் பூபேஷ் குப்தா படிக்க போறது சம்பந்தமா எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வைஸ்ராய்க்கு எழுதுற ரகசிய கடிதம் என்னன்னா, கொஞ்ச காலத்துக்காவது நம்முடைய எதிரிகளில் ஒரு எதிரியை ஒரு 4 ஆண்டு காலம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா நாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி பரிந்துரை பண்றார், ரெக்கமெண்டேஷன். அப்ப ரகசிய போலீஸே வந்து பூபேஷ் குப்தா பார்த்து பயந்து கொண்டிருந்த காலம். அப்புறம் அரசாங்கம் ஒரு நிபந்தனையின் பேரில் தான் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. லண்டனில் அவர் போய் படிக்கக்கூடிய அந்த காலேஜ், அந்த பல்கலைக்கழகம், அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாலும் அவர் சட்டம் படிக்கிறதுக்காக வந்து ஆர்வப்படுறாரு. சட்டம் தான் படிக்கிறாரு. அப்ப மிடில் டெம்பிள்ங்கிற ஒரு காலேஜ்ல போய் அவர் பிஎல் பாரட்லா படிப்புக்கு சேர்ந்த போது நிபந்தனை என்னன்னு சொன்னா, அவர் அந்த பல்கலைக்கழக காலேஜை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, எந்த அரசியல் நிகழ்ச்சிகளிலும் லண்டன்ல பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் பெர்காம்பூர் சிறையிலிருந்து நேரா பம்பாய் துறைமுகத்து கப்பலுக்கு கொண்டு வர்றாங்க. கைவிலங்குகளோடு கைது செய்து அங்க கொண்டாந்து கப்பல்ல கொண்டு வந்துதான் அவரை வந்து கைவிலங்குகள்லாம் அகற்றி அந்த கப்பல்ல இருந்து லண்டனுக்கு அனுப்புறாங்க படிக்கிறதுக்கு. அங்க போன பின்புதான் அங்கிருந்த தோழர் என்.கே. கிருஷ்ணன், பார்வதி கிருஷ்ணன், மோகன் குமாரமங்கலம், ஜோதி பாசு போன்ற பல நம்முடைய கம்யூனிஸ்ட் மாணவர்களோடு இணைந்து அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்க வந்து அந்த மாணவர் மன்றத்துக்கு பேர் வந்து இந்தியன் மஜ்லிஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க இயங்குறாங்க, அந்த கம்யூனிஸ்ட் குழு. அதில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்ளுகிறார். இவர் வந்து எந்த அரசியலிலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாதுங்க நிபந்தனை இருக்குது ஏற்கனவே. அப்படி இருந்தா உடனே அந்த நிபந்தனைய படி அவரை வந்து மீண்டும் வந்து கைது பண்ணி கொண்டு வந்துருவாங்க இந்தியாவுக்கு. அந்த சூழ்நிலையிலும் கூட தலைமறைவாக லண்டனில் மாணவனாக இருந்து கொண்டே தீவிரமான கம்யூனிஸ்ட் அரசியலிலும் மாணவர் தலைவர்களோடு அவர் பங்கெடுத்துக் கொண்டார் என்று நினைக்கிற போது அவருடைய துணிச்சலை பற்றி நாம் இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது, நாம் ஆச்சரியப்பட வேண்டியது. அதுல ஒரு சம்பவத்தை வந்து ஜோதிபாஸ் எழுதுறார். ஜோதிபாசனுடைய புத்தகம் என்னுடைய நினைவு கெட்டிய வரையில் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார் ஜோதிபாஸ். அதுல ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறது நம்மளுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தலைமறைவாகத்தான் இவர் அரசியலையே பங்கெடுத்துக் கொள்ள முடியும் லண்டன்ல படிக்கிற போது. அப்படி இருக்கிற போது அங்க வந்து 2ஆம் உலக மகா யுத்தம் வந்து தொடங்குற டைம், ஹிட்லரை ஆதரிச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி லண்டன்ல இருந்திருக்குது. நாஜிகளை அந்த மாதிரி பாசிச ஆட்சி ஹிட்லரை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் லண்டன்ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறானுங்க. அந்த பொதுக்கூட்டத்திலோட சிறப்புரை ஆற்றிய அந்த தலைவர், அந்த நக்சல ஹிட்லரை ஆதரிக்கக்கூடியவன், அவன் பேசுறான் மைக்ல அங்க அந்த பொதுக்கூட்டத்துல. இதை தலைமறைவாக நின்று கொண்டு பூபேஷ் குப்தாவும் ஜோதிபாசும்
மாணவர்களாக கூட்டத்துல ஒரு ஓரத்தில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இத ஜோதிபாசே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுறாரு. அப்ப அந்த ஹிட்லரை ஆதரிக்கக்கூடியவன் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட், சோவியத் யூனியனுக்கு எதிரானவன், ஸ்டாலினுக்கு எதிரானவன். அவன் அந்த பொதுக்கூட்டத்துல பேசல சொல்றான், இந்தியா என்ற இந்திய மக்கள் என்றைக்கும் அடிமைகளாக இருக்க வேண்டிய நாய்கள். அவர்களுக்கு வந்து சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாது. அரசாட்சி தங்களை தாங்களே ஆட்சி செய்தவர்களுக்குரிய அறிவாற்றலோ அருகதையோ தகுதியோ எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் என்றைக்கும் ஒண்ணு பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருக்கணும், அல்லது ஜெர்மனியை சார்ந்த ஹிட்லரிடம் அடிமையாக இருக்கணும். எந்த காலத்திலும் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பொதுக்கூட்டத்துல பேசுறான். அங்க இருக்க லண்டன்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஆள் பேசுறான், ஒரு கட்சியை சார்ந்தது. பூபேஷ் குப்தா ஆவேசம் அதிகமாகி இதை கேட்டுட்டு இருந்து பொறுக்க முடியாமல் பூபேஷ் குப்தாவும் ஜோதிபாசு 2 பேரும் ஓடி போய் பொதுக்கூட்டத்திலேயே அந்த மேடை ஏறி இந்தியர்களை அடிமைகள் என்றும் நாய்கள் என்றும் சொன்ன அந்த பொதுக்கூட்டத்திலிருந்து அந்த சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய தலைவனை சட்டையை பிடிச்சு, இதை நீ இங்கேயே மேடையிலேயே நிரூபிக்கணும், இதை நிரூபிக்காம ஒண்ணு நாங்க மேற்கொண்டு பேச கூட மாட்டோம்னு சொல்லி தகராறு செய்த ஒரு சம்பவம் வந்து நாம என்னன்னு சொல்றது, அந்த துணிச்சலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை ஜோதிபாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே ஒரு தேசப்பற்று, ஒரு நாட்டின் மீது இருந்த மக்கள் மீது இருந்த அந்த ஆர்வம் என்பது இளம் மாணவனாக, சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே பூபேஷ் குப்தாவுக்கு இருந்த அந்த துணிச்சலை நாம இந்த நேரத்துல நம்ம தோழருக்கு நினைவுபடுத்த கிடக்கு. அப்ப அந்த மாதிரியான அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிற போது இன்னொரு துணிச்சல் அவருக்கு இருக்கிறது. 1939 அங்க இந்திரா காந்தி அம்மையாரும் கூட ஒன்னாவதான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 1939 2வது உலக மகா யுத்தம் தொடங்கி ரொம்ப சீரியஸா நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல இனியும் இங்கிலாந்தில் தங்கியிருப்பது சரியல்ல என்று கருதி நேரு அவர்களுடைய ஏற்பாட்டின்படியில பூபேஷ் குப்தா, இந்திரா காந்தி அம்மையார், பின்னால் இந்திரா காந்தி அம்மையார் திருமணம் செய்து கொண்ட ஃபெரோஸ் காந்தி ஆகிய 3 பேர் மட்டும் வாடகைக்கு ஒரு மோட்டார் படகை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இங்கிலாந்திலிருந்து 1 மாத காலம் அந்த குண்டு வீச்சுகளுக்கு இடையிலுமே அங்கிருந்து கடல் பயணத்தை மேற்கொண்டு, ஏன்னா அப்ப விமான பயணம் ரத்து செய்யப்பட்டது, கப்பல் பயணம் கிடையாது 2வது உலக போது, தனியார் ஒரு மோட்டார் படகை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பம்பாய் வந்து இறங்கினார்கள். அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் பூபேஷ். இந்தியா திரும்பிய பின்பு அவர் நேரடியாக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தோழர் PC ஜோஷி அவர்களை சந்தித்து தான் முழுநேர ஊழியராக கட்சியில் வேலை செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து சிறிது காலம் பம்பாய் கட்சி தலைமையிடத்தில் இருக்கார். அதற்கு பின்னால் ஒன்றுபட்ட வங்காளத்திற்கு அவர் அனுப்பப்படுகிறார்கள். பூபேஷ் குப்தா அங்கே வங்காளத்துக்கு சென்ற பின்பு AITC தொழிற்சங்கத்தை அனுப்ப டிராம்வே தொழிலாளர்கள், துறைமுக தொழிலாளர்கள், ரயில்வே தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுகாதார பணியாளர்கள் என்று பல வகையான அந்த தொழிற்சங்கங்களை தொடங்குவதிலும் அதில் வந்து முழுமையாக இருந்து பணியாற்றுவதிலும், அதே மாதிரி வங்கத்தில் தொடங்கப்பட்ட கட்சி பத்திரிகையை நடத்துவதிலும் அவர் தலை சிறந்த ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர், தலை சிறந்த பத்திரிகையாளர். அவருடைய பேச்சாற்றலை பற்றி அன்னைக்கு அவங்க அது வந்து பல ஜோதிபாஸ் உள்பட ரொம்ப புகழ்ந்திருக்காரு. மேடை பேச்சு என்றால் பூபேஷ் குப்தா தான் அப்படிங்கிற இதை வந்து அந்த வயதிலேயே, இளம் வயதிலேயே வங்காளத்தின் அந்த அரசியல் நிகழ்ச்சிகள் தொழிற்சங்க அரங்கத்திலே அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிற போது அரசியல் நிகழ்ச்சியில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது, உலகத்திலேயே மிகப்பெரிய பஞ்சங்களில் ஒன்று வங்க பஞ்சம் என்று 1943 அது பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தவறான பொருளாதார கொள்கையாக ஏற்பட்டது. பல லட்சம் மக்கள் பட்டினியால் மடிந்த கொடுமை நடந்த வரலாற்று துயர சம்பவம் அந்த வங்க பஞ்சம். அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலை எடுத்து அங்க இருக்கிற மக்களை திரட்டி அவர்களுக்கு கஞ்சி தொட்டிகள் திறப்பது, நிவாரண முகாம்கள் திறந்தது. அதே பம்பாயில் நாடு முழுவதும் ஒரு பெரிய இயக்கம் PC ஜோஷி தலைமையில வங்காளத்துக்கு உதவி செய்வதற்காக நடந்த அந்த இயக்கத்தில் பூபேஷ் குப்தா முன்னணியில இருந்து செயல்படுகிறார். அதே மாதிரி 1946 வங்காளத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் முன்னாலேயே வந்திருந்தாங்க.
47க்கு முன்னாலேயே அந்த தேர்தலில் தலை சிறந்த பேச்சாளர் மாநிலம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் போய் அந்த தேர்தல் பிரச்சார மேடைகள் தேர்தல் பணியாற்றுகிறார்கள். நமக்கு அப்ப முதல் ஜோதி பாசு 1946 எம்எல்ஏ ஆகிறாரு. அங்க தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு. இன்னொரு ஜல்பைகுரிங்கிற இடத்துல தேயிலை தோட்ட தொழிலாளருடைய தலைவர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. 2 இடங்களில் நாம சட்டமன்ற உறுப்பினர் 1946 வங்கத்தில் நாம வெற்றி பெற்று அந்த சட்டமன்றத்துக்கு போறோம். அதில் பூபேஷ் குப்தாவுடைய பேச்சாற்றல், தேர்தல் பணியாற்றுவது அது மிகப்பெரிய அனுபவம். அதற்கு பின்னால் 1952 அந்த பொது தேர்தல் வந்த பின்பு நாம சட்டமன்றத்தில் கணிசமான கிட்டத்தட்ட 36 சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறையாக ஜெயிக்கிறோம். அந்த 36 எம்எல்ஏக்கள் சார்பாக நம்மளுக்கு ஒரு ராஜ்யசபா மேலவை உறுப்பினர் கிடைச்சதுனால 52 முதல் முறையாக டெல்லி மேலவைக்கு ராஜ்யசபாவுக்கு பூபேஷ் குப்தா அவர்களை கட்சி நிறுத்துகிறது. வெற்றி பெற்று அவர் அந்த 36 எம்எல்ஏகளுடைய ஆதரவோடு மற்ற எம்எல்ஏக்கள் ஆதரவோடு முதல் முறையாக 52 நாடாளுமன்ற ராஜ்யசபா மேல் சபை உறுப்பினர். அப்படி மேல் சபை உறுப்பினர் ஆகிற பொழுது அநேகமாக அவருடைய காலத்தில் 29 ஆண்டுகள் அவர் அந்த மேற்கு வங்காளத்திலிருந்து அந்த மேலவைக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 29 ஆண்டுகள் சாகும் வரை 52 தொடங்கிய அவரது ராஜ்யசபா அரசியல் நடவடிக்கை வாழ்க்கை 1981 ஆகஸ்ட் 6 அவர் இறக்கும் வரை அவர் அந்த மேலவை 29 ஆண்டுகள் அதற்கு சேவை பண்ணியிருக்கிறார். ஒரே ஒருத்தர் எல்லா கட்சிகளிலிருந்தும் அதிகமாக ஆண்டுகள் ராஜ்யசபாவில் இருந்த பெருமை பூபேஷ் குப்தாவுக்கு உண்டு. அதனாலதான் அவங்க 1977 ராஜ்யசபாவுடைய வெள்ளி விழா நடைபெறுகிறது டெல்லியில. ராஜ்யசபாவுடைய வெள்ளி விழா 1977 52 to 77 அதில் பூபேஷ் குப்தா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அவர் ஆற்றிய பணி, ராஜ்யசபாவில் ஆற்றிய பணிக்காக அவர் கௌரவிக்கப்பட்டார்கள். அப்ப கௌரவிக்கப்பட்ட போது அவர் திருப்பி அவர் ஏற்புரை நிகழ்த்துறது தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அது நான் என்னுடைய புத்தகத்துல அதை விரிவாக அவர் ஆற்றிய அந்த முறையை கொண்டு வந்திருக்கு. அது தோழர்கள் வாய்ப்பு இருக்கும்போது அதை படிக்கும்படி கேட்டுக்கிறாங்க. அந்த நன்றி உரை, அந்த ஏற்புரையினுடைய தலைப்பே மக்களோடு பயணிப்போம் அப்படிங்கிறத அந்த தலைப்பை, அவருடைய அந்த ஏற்புரையினுடைய தலைப்பே மக்களோடு பயணிப்போம். அப்ப இந்த இது வெறுமனே பேசுற இடங்கள் அல்ல, அந்த மக்களோடு பயணிப்போம் அதுல இருந்து ஆரம்பிங்க. மக்களோடு பயணிப்போம் என்று அதை சொல்ற போது அவருடைய திரும்பி பார்க்கிறேன்னு சொல்லி அவர் சொல்ற போது அதுல அந்த நாடாளுமன்றத்தை அந்த ராஜ்யசபாவில் அவர் ஆற்றிய பணிகளை பற்றி ஒரு ரிவ்யூ, அது சம்பந்தமாக மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில அவருடைய ஆசிரியர் நிகில் சக்கரவர்த்தி அவரோட ஒன்னா படிச்சவர் லண்டன்ல, அவர் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவருடைய சாதனைகள், நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாவில் அவர் ஆற்றிய சாதனைகள். அப்ப அதுல முதல் அவர் சொல்லுது, கேக்குதுங்களா? கேக்குது. முதலில் அவர் குறிப்பிடுவது, நாம இப்ப NCBSல அந்த புக் கிடைக்குது, தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கான மசோதா கொண்டு வந்தது வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய சாதனை. அது ஆக்சுவலா அது தலைவர் பி ராமமூர்த்தி தனிநபர் மசோதாவை முதலில் சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு சொன்னதின் கம்யூனிஸ்டுடைய பங்களிப்பு தனிநபர் மசோதா தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பின்னால் அவர் தடுப்பு காவல் சட்டத்துல கைது செய்யப்பட்டதுனால அந்த மசோதாவை ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த பூபேஷ் குப்தா தான் அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். 1961 மே மாதத்தில் 6 சிட்டிங், 6 முறை 6 வாரம் தொடர்ந்து அந்த மசோதா மீது அவர்கள் தொடர்ந்து அந்த ஏன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆற்றிய உரை தனியாக புத்தகமே வந்திருக்குது. நல்லக்கண்ணு முன்னுரை எழுதி அது வந்திருக்குது. அந்த புத்தகத்தில் அந்த உரையில் தமிழின் சிறப்பை பற்றி, தொன்மையை பற்றி, இந்திய மொழிகளிலேயே மிக பழமையான மொழி என்பதை பற்றி, அதில் வந்திருக்கக்கூடிய நீதி நூல்களை பற்றி மிக அற்புதமான உரை. அது ரொம்ப அதை நிறைய ஸ்டடி பண்ணி
அவர் அந்த மசோதாவில் வந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கான அந்த மசோதாவுக்கான அதுக்கான ஆதாரங்களை அற்புதமாக அது எழுதியிருக்கார். அந்த அவர் ஆற்றிய அந்த உரை, தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற தனிநபர் மசோதா மீது அவர் ஆற்றிய உரை, திராவிட நாடு பத்திரிகையில் அறிஞர் அண்ணா அவர்கள் 4 கட்டுரைகளாக அதை பிரிச்சு போட்டிருந்தார். 4 அந்த பெருமை மிக்க அவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறப்பான அந்த உரை, அது ஒண்ணு நாம் இன்றைக்கு நினைவில் வைத்திருக்க. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதா. அது இல்லாமல் அவர் வந்து ஆற்றிய அந்த அவர் அந்த ராஜ்யசபாவில் இருந்த காலத்துல மிக முக்கியமான தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு சொன்ன மசோதா, அது டெக்னிக்கலான காரணத்தினால் அது தோற்கடிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்றத்திலிருந்து தான் அந்த தீர்மானம் வரணுமே தவிர நீங்கள் அதை முன்மொழிய கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு டெக்னிக்கல் ரீசன்ல தான் அந்த தனிநபர் மசோதா தோற்கடிக்கப்பட்டதே தவிர, இந்த தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதில் நம்முடைய பங்களிப்பு என்பது பூபேஷ் குப்தா மூலமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அந்த ராஜ்யசபாவில் நடைபெற்றது. இன்னொன்று, அவரை பற்றி அவருடைய சாதனைகள் என்று வருகிற பொழுது மிக முக்கியமானது மாநில சுயாட்சி. திராவிட இயக்கம் அண்ணாவுடைய தலைமையில் ஆட்சி அமைந்த பின்பு அவர்கள் வைத்த அந்த மாநில சுயாட்சி என்ற கோரிக்கை 67 அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 67ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்க வேணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிதி வருவாயை எப்படி மத்திய அரசு மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதிகார குவியல் டெல்லியில் மட்டும் இருக்கக்கூடாது, மாநிலங்களுக்கும் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும், ஒரு மாநிலத்தை ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு நகராட்சி மாநகராட்சி பஞ்சாயத்து போர்டு மாதிரி நடத்தக்கூடாது, வலிமையான மாநிலங்கள் இருந்தால்தான் வலிமையான மத்திய அரசு இருக்க முடியும் போன்ற ஒரு மிகச்சிறந்த உரை மத்திய மாநில உறவுகள் மாநில சுயாட்சி பற்றி தனிநபர் மசோதாவாக கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்து அதன் மீது மிகப்பெரிய உரை, அது ஒரு விரிவான உரை. அதுல உதாரணத்துக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நிதி இப்ப இன்னைக்கு ஜிஎஸ்டி போடுறான், இந்த ஜிஎஸ்டியை டெல்லி வந்து இங்க தமிழ்நாட்டில் விற்கிற பொருளுக்கு டெல்லி கொண்டு போய் அவன் வந்து நம்மளுக்கு பகிர்ந்து அதுவும் கொடுக்காம இழுத்தடிக்கிறதுங்கிறத இதை அன்னைக்கே என்ன கண்டிச்சிருக்காருன்னா, அந்த வரி விதிப்பு உரிமை மாநில அரசுக்கு இருக்க வேணும், வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை மத்திய அரசே குவித்துக் கொள்ள கூடாது என்ற அந்த கோரிக்கையை, பொருளாதார கோரிக்கையை 67ஆம் ஆண்டிலேயே மாநில சுயாட்சி என்ற அந்த கோரிக்கையை அவர் தனிநபர் மசோதாவை வைத்த ஒரு வரலாற்று சிறப்பு பங்களிப்பை பூபேஷ் குப்தா அவர்கள் செய்திருக்கார். அதுல இன்னொன்று சொல்றாரு, ஏதோ மாநிலத்திலிருந்து ஒரு நீதிபதி கொண்டாந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்க நீதிபதியா போடுறீங்க, கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியா போடுறீங்க, பம்பாய் உயர் நீதிமன்றத்துக்கு போடுறீங்க, இந்த முறையே தவறு. உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு, மாநில அரசை கலந்து கொள்ளாமல் யாரை வேண்டுமானாலும் கொண்டாந்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு நீதிபதியை நியமிப்பது அது உள்படக்கூடாது என்று, அது கல்வியில் உரிமை, சட்டங்கள் இயற்ற உரிமை, வருவாயை பெருக்கிக் கொள்கிற உரிமை, இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த தனிநபர் மசோதா மாநில சுயாட்சியை பற்றி ஒரு அற்புதமான உரை அந்த மசோதா மீது அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த ராஜ்யசபாவில். இன்னொன்று, நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம, நான் இந்த புத்தகத்தை எழுதுற போதுதான் முதல் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம யாருமே அதை பற்றி யோசிக்கல. முதலில் 21 வயதில் வந்தவர்கள் மட்டும் வாக்களிக்கிறார் தேர்தலில், மத்திய மாநில அரசு பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அல்லது பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் இந்த மாநகராட்சிக்கு 21 வயது ஆயிருந்தா ஓட்டளிக்கலாம் என்ற அந்த உரிமை 18 வயதிலேயே ஓட்டளிக்கும் உரிமை வேணும்னு சொல்லி முதலில் அதற்கான மசோதா கொண்டு வந்ததும் பூபேஷ் குப்தா தான். அதான் ஆச்சரியமா இருக்கு. இது வந்து இப்ப இன்னைக்கு 18 வயது இளைஞர்கள் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை சட்டமாக வந்திருக்குன்னா, இதை முதலில் ப்ரொபோஸ் பண்ணி அந்த ராஜ்யசபாவில் இதை வந்து சட்டமாக கொண்டு வரணுக்காக அதுல பல வாதங்கள், அதை நீங்க அந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னா அந்த உரை 18 வயது ஆன அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 18 வயசான ஒரு இளைஞனை நீங்க தேர்தல் காலத்துல போஸ்ட் ஓட்டருக்கு பயன்படுத்துவீங்க, ஏணி எடுத்துட்டு போறது, சுவரொட்டி ஒட்டுறது, தேர்தலில் வந்து துண்டு பிரசுரம் கொடுக்கறது, மீட்டிங்க்கு டேபிள் சேர் எடுத்துட்டு போய் போடுறது, இதுக்கு மட்டும்தான் அந்த இளைஞனான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு அந்த ராஜ்யசபாவில். 18 வயதான மாணவனுக்கும் இளைஞனுக்கும் ஓட்டளிப்பதற்கான உரிமை, அவர்கள்
அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து முடிவு செய்வார்கள் சொல்லி அதற்கு வலிமையாக குரல் கொடுத்த இது பூபேஷ் குப்தா தான். இன்னைக்கு இருக்கிற அந்த உரிமை 18 வயதில் வாக்களிக்கிற உரிமை முதலாக ராஜ்யசபாவில் வந்து அதை ப்ரொபோஸ் பண்ணி அதை வலியுறுத்தி பேசியதும் பூபேஷ் குப்தாவுக்கு அவருடைய வரலாற்று சிறப்பு பணிகளில் ஒன்றுன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேர்தல் சீர்திருத்தம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்திரஜித் குப்தா மத்திய அமைச்சராக இருந்த காலத்துல அவர் தலைமையில தேர்தல் சீர்திருத்த குழுவே ஒன்று மத்திய அரசு நியமிச்சது. அது அவரு மத்திய அமைச்சராக இருந்த போது. ஆனா அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடவே இல்லை. மத்திய அரசு தூங்கிட்டு இருக்கு. இந்திரஜித் குப்தா 2 ஆண்டு காலம் உழைத்து தயார் செய்யப்பட்ட தேர்தல் சீர்திருத்த அறிக்கை, கமிஷனுடைய அறிக்கை. ஆனால் அதற்கு முன்பாகவே ராஜ்யசபாவில் பூபேஷ் குப்தா அவர்கள் பேசிய உரை தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவை 3 முடிவை வந்து இது நாம் எல்லோரும் இப்ப இன்னைக்கு நாம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேர்தல் சீர்திருத்தம் என்று அவர் வந்து ராஜ்யசபாவில் ஆற்றிய உரையில சொல்லக்கூடிய கட்சியின் சார்பில் ஒரு 3 விஷயங்களை வலியுறுத்தி 3 மணி நேரம் விவாதம். அந்த விவாதத்துக்கு அவர் பதிலளிச்சு அவர் பேசுறாரு. 1 வேண்டும். முதல் சீர்திருத்தம், ஒரு கட்சி தனிநபர் அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டியிடனா இந்தியா முழுவதும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாக்குகள் பெறுகிறதோ அந்த வாக்குகளுக்கு தகுந்தபடி அவர் அந்த கட்சியே வந்து எம்பியை நியமிச்சுக்கலாம், எம்எல்ஏ நியமிச்சுக்கலாம். இந்த நடைமுறை நம்ம அரசியல் சட்டத்தை பார்த்து அரசியல் சட்டத்தை வகுத்து கொண்ட நேபாளத்துல இன்னைக்கு இருக்கு. நேபாளத்துல வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் 3 இல் 2 பங்கு எம்பிக்களை கட்சியே நியமித்துக் கொள்ளலாம், வாங்குற ஓட்டின் அடிப்படையில. 10 லட்சம் ஓட்டு வாங்குறோம்னா நம்மளுக்கு 10 எம்பி. அந்த 10 எம்பி யாருங்கிறது வந்து சுப்பிரமணியமா, ராபர்ட்ஸா, ராமலிங்கமாங்கிறதெல்லாம் முடிவு பண்றது கட்சி. அப்ப கட்சிக்காக ஓட்டு. அது வந்து ஒரு வாக்கு கூட யாருக்கும் வேஸ்ட் ஆகாது. அனைவருடைய ஓட்டும் அது பங்களிப்பு இருக்கு. விகிதாச்சார ஓட்டளிப்பு முறையில் எம்பிக்கள், எம்எல்ஏ அந்த முறை வந்து 100 ஓட்டுல ஒரே ஒரு ஓட்டு எச்சா வாங்கினவர் 51 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாரு, 49 ஓட்டு வாங்கினவர் தோத்துட்டா என்ற அந்த நடைமுறை தவறு. எல்லா ஓட்டுகளும் பயன்படணும். ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்த எல்லா தொகுதியிலும் சேர்ந்து எவ்வளவு ஓட்டு வாங்குதோ அந்த ஓட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் நியமிக்க வேண்டும் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விகிதாச்சார தேர்தல் முறை என்பதை முதலில் அவர் வந்து பூபேஷ் குப்தா ராஜ்யசபா மிக மிக முக்கியம். இன்றைக்கு அதை மற்ற முதலாளித்துவ கட்சிகள் ஒத்துக்கொள்வதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 64 அவர் சொன்ன அந்த திருத்தம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி ஒழுங்கா செயல்படலைன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதி மக்களுக்கு சரியாக செயல்படவில்லை என்றால் அவரை தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு, அது எம்பி தொகுதியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தொகுதியா இருந்தாலும் சரி, அவரை திரும்பி வரவழைக்கிறதுக்கான ரைட், அது ஓட்டெடுப்பு மூலமாக இந்த ஆள் லாய்க்கில் இவரை மீண்டும் அந்த எம்பி பதவியவே ரத்து பண்ணணும், எம்எல்ஏ சீட்டையே ரத்து பண்ணணும்னு திருப்பி வரவழைக்கிற ரைட் டு ரீகால். அப்போ ஒரு எம்பியோ எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தா அவன் கடைசி வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் அவன் எம்பியாவே இருக்கிறது. அவன் இன்எஃபிஷியன்டா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருந்துக்கலாம், ஊழல் செஞ்சாலும் கண்டினியூ பண்ணலாம். எம்எல்ஏ வந்து எந்த வேலையும் செய்யாம சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் என்ற அந்த நடைமுறையை மக்களுக்கு இருக்கிற உரிமை என்பது ரைட் டு ரீகால். இது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 2வது தேர்தல் சீர்திருத்தமாக பூபேஷ் குப்தா அவர்கள் நாடாளுமன்ற மிக அற்புதமான ஒரு உரை. அதை நீங்க அதை படிச்சு பார்க்கணும். 3வது திருத்தம் தான் நான் ஏற்கனவே சொன்ன 18 வயதிலேயே வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்ற அந்த திருத்தத்தை சொல்லுகிறார். அப்போ பூபேஷ் குப்தா அவர்கள் இந்திரஜித் குப்தா வந்து பின்னால கொண்டு வந்த அந்த கமிஷன் அறிக்கைக்கு முன்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலையை, தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒரு அற்புதமான உரையை, பங்களிப்பை அந்த ராஜ்யசபாவில் செய்திருக்கிறார். அது இல்லாம தேர்தலில் பணக்காரர்களுடைய தலையீடு, பணத்தினுடைய தலையீடு, வெளிநாட்டு பணம், உள்நாட்டில் பெரிய முதலாளிகளுடைய பணம் தேர்தலில் விளையாடுவதை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த யோசனைகளை ராஜ்யசபாவில் அவர் தான் முன்வைக்கிறார். அதில் மிக குறிப்பாக சொல்லுவது, மன்னர் மானியம் வாங்கக்கூடிய முன்னாள் மன்னர்களும் மகாராணிகளும் தேர்தலில் பங்கெடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற யோசனையை முதலாக பூபேஷ் குப்தா ராஜ்யசபாவில் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற உதாரணமே ஒன்று சொல்றாரு. குவாலியர் மகாராணி
அந்த முன்னாள் மகாராணிக்கு மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்த மானியம் ஒரு மாதத்துக்கு 18 லட்சம் மத்திய அரசாங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து மானியம் வாங்கக்கூடிய ஒரு முன்னாள் மகாராணி எம்பிக்கு நிக்கிறதுக்கு எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டார். இப்படி எத்தனையோ முன்னாள் மன்னர்கள், முன்னாள் மகாராணிகள், இவர்களெல்லாம் தேர்தலில் பங்கெடுப்பதும், பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் தேர்தலில் பங்கெடுப்பதும், அது அதை தடுத்து நிறுத்துகிற அரசியல் சட்ட திருத்தம் தேவை என்ற அந்த தேர்தல் சீர்திருத்தத்தையும் அப்பொழுது அவர் அதுக்கு நிறைய உதாரணம் கொடுத்திருக்காரு. டாடா குடும்பத்திலிருந்து, பிர்லா குடும்பத்திலிருந்து, வெவ்வேறு விதமான முதலாளிகள், பெருமுதலாளிகளுடைய குடும்பத்திலிருந்து அவர்களே நேரடியாக தேர்தலில் பங்கெடுக்கிற அந்த நடைமுறையை தவிர்க்க வேண்டும். இது பணபலம் தேர்தலில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, சம வேலைக்கு சம ஊதியம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அந்த சட்டத்தில் நிறைய சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தனிநபர் மசோதா ஒன்று பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தம் உள்பட முதலில் குரல் கொடுத்து பூபேஷ் குப்தா அவர்கள் பேசுகிறார். அதே மாதிரி 1975 பெண்களுடைய சர்வதேச ஆண்டின் போது இந்த பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறார். இதுல எல்லாவற்றிலும் தலை சிறந்த நாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், பூபேஷ் குப்தா அவர்கள் எந்த காலத்திலும் அவர் தன்னுடைய அரசியல் பதவியை, எம்பி பதவி 29 ஆண்டு கால ராஜ்யசபாவில் இருந்த காலத்தில் தனி நபருடைய பிரச்சனையை மந்திரிகளிடம் போய், அமைச்சர்களிடம் போய் சொல்லி தீர்ப்பதை விட, இந்தியாவுடைய எந்த மாநிலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ராஜ்யசபாவில் அதை எழுப்புவதில் முன்னணியிலே இருந்தார்கள் என்பதுதான் அது குறிப்பிடத்தக்கமான விஷயம். ரெண்டாவது, அவரை பத்தி சொல்ற போது முடிப்பதற்கு முன்பு நான் பூபேஷ் குப்தா பத்தி நான் ரொம்ப என்றைக்கு நினைச்சாலும் கண்ணில் இது வர்றது என்பது, அச்சுத மேனன் அவர்கள் இவர் கேரள முன்னாள் முதல்வர் அச்சுத மேனன் பூபேஷ் குப்தா மறைந்த பொழுது அவர் நியூஏஜ்ல ஒரு இரங்கல் கட்டுரை எழுதியிருந்தார். காவியுடை தரிக்காத ஒரு துறவி இன்று மறைந்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த தரிக்காத ஒரு சாமியார், ஒரு துறவி வாழ்க்கை. அவர் இறந்த பொழுது அஜாய் பவன்ல டெல்லியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைமையிலிருந்து அவருடைய அறையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் அப்படின்னு பார்க்கிற போது அவரு சாதாரணமா இந்திய உடை, மேற்கு வங்காள உடை தான், சாதாரண கதர் ஜிப்பா, அவர் பஞ்சகட்ட அந்த வங்காளிகள் அணியக்கூடிய அந்த வேட்டி, இந்த உடையிலேதான் பெரிய வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கிறது, பிரதமர்களை சந்திக்கிறது, அதே சாதாரண உடை மட்டும்தான். அவருடைய அறையிலிருந்து எடுக்கப்பட்ட கடைசி கால உடை என்பது 2 பேண்ட், 2 காலர் வைக்கப்படாத கோட்டு. இது வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்காக இருந்த உடை, 2 செட் உடை மட்டுமே. திருமணம் செய்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை, கட்சிக்காக கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாது. ஏஎஸ்கே ஐயங்கார், அவரு எஸ்வி காட்டே, தமிழ்நாட்டில் நாகை கே முருகேசன், எம்வி சுந்தரம் போன்ற எத்தனையோ தலைவர்கள் அந்த காலத்துல இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக, குடும்பம் என்று இருந்தால் அது தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த லட்சியத்தை முழுமையாக அர்ப்பணிப்போடு செயல்படுவதற்கு தடையாக இருக்கும் என்று நினைத்து அந்த குடும்ப வாழ்க்கையை துறந்த அந்த தியாகத்தை செய்தது. இறுதியாக அவரை பற்றி சொல்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, அவருடைய நாடாளுமன்ற பணிகளோடு சேர்த்து பத்திரிகை ஆசிரியர், 28 ஆண்டு காலம் நியூஏஜனுடைய ஆசிரியராக இருந்தார். வெளிநாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுகளில் பங்கெடுத்து கொண்டு ஆற்றிய உரை, அவர் உயிர் போற போது கூட, அவர் உடல்நலம் சரியா இல்லாம இருக்கிற காலத்திலையும் கூட, சிரியா நாட்டினுடைய தலைநகரம் டமாஸ்கஸ் நகர்ல அமெரிக்காவே அரபு நாடுகள் மீது கை வைக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மாநாட்டில் போய் ஆவேசமான உரை, மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் சோவியத் யூனியனுடைய சிறப்பு விமானத்தில் அவர் அங்கிருந்து மாஸ்கோவுக்கு தூக்கி செல்லப்பட்டு அங்க எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட 1981 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதிகாலை மரணமடைந்தார். எனவே கடைசி வரை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நம்முடைய நாட்டுக்காக, உலக அரசியலுக்காக அவர் பாடுபட்ட அந்த வரலாற்றை நாம் இந்த நேரத்துல நினைத்துப்பார். இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அவருடைய சொந்த வாழ்க்கையில்
பங்களாதேஷ் உதயமாயிருது 1971. இந்திரா காந்தியினுடைய தலையில் நம்முடைய இந்திய ராணுவம் உள்ள போகுது. முஜிபுர் ரஹ்மான் தலைமையில ஆட்சி அமையுது அங்க பங்களாதேஷ்ல. அப்போ முன்னொரு காலத்தில் அந்த பங்களாதேஷ்ல அது கிழக்கு வங்காளமா இருந்த காலத்துல இவருடைய ஜமீனுக்கு ஜமீன்தார், அவருடைய தந்தையார் ஜமீன்தார் இருந்த மகேஷ் சந்திர குப்தாவுடைய அந்த ஜமீன் பரம்பரை மைமன் சிங் மாவட்டத்தில் இருந்த அந்த ஜமீனுக்கு 5000 ஏக்கர் நிலத்தை அந்த பங்களாதேஷ் அந்த கிழக்கு வங்காள அரசாங்கம் எடுத்துக்கொண்டதற்காக நட்டையீட்டு தொகை பல கோடி ரூபாய் நட்டையீட்டு தொகையை பூபேஷ் குப்தாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அப்பொழுது அவர் எழுதின கடிதம் பங்களாதேஷனுடைய அரசாங்கத்துக்கு, இந்த நட்டையீடு என்பது நான் இங்க மன்னர் மானிய ஒழிப்பு, எந்த ஜமீன்தாருக்கு எந்த நஷ்டமும் கொடுக்கூடாது என்ற அந்த அரசியல் கொள்கைக்காக போராடிட்டு இருக்கிறேன் இந்தியாவில். நான் என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய அப்பாவுடைய சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதற்கான நட்டையீட்டை நான் வாங்கி கொள்ள முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த ஜமீன் பூமியில் யாரெல்லாம் குத்தகை விவசாயிகளாக இருக்கிறார்களோ அந்த குத்தகை விவசாயிகளுக்கே அந்த நிலத்தை நீங்க பத்திரம் பதிவு செய்து கொடுத்து விட வேண்டும் அந்த பங்களாதேஷ் அரசாங்கம். அதுவும் போக மீதி இருக்கக்கூடிய நிலம் அதுக்கான நஷ்டீடு பங்களாதேஷ் அது இன்னைக்கு அந்த அந்த ஜமீன் பங்களாதேஷ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க அதை கொடுத்துருங்க, எனக்கு அதுல 100 ரூபாயும் கூட வேண்டாம்னு சொல்லி அவராகவே அதை எழுதி கடிதம் எழுதி அதுக்கான ஒப்புதல் கொடுத்து அப்படி அவருடைய ஜமீன் பூமி அங்கு குத்தகை விவசாயிகளுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டது. எஞ்சிய நிலம் நட்டையீடு பங்களாதேஷ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவரு கடைசி வரை திருமணம் ஆகாது மட்டுமல்ல, தனக்கு என்று எந்த விதமான இதையும் வைத்துக் கொள்ளாமல் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்த அந்த தலைவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம். அக்டோபர் அடுத்த மாசம் 20ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது. அடுத்த மாசமே, இப்ப செப்டம்பர்ல இருக்கிறோம், அக்டோபர் 20ஆம் தேதி. அவர் ஆற்றிய உரையில் இன்னும் ஏராளம். நான் சின்ன புத்தகமா வழி இல்லாம எழுதணும். அவர் செய்த அந்த சாதனைகள், சர்வதேச அரசியல் செய்த சாதனைகள் அனைத்தையும் மீண்டும் நாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய தியாக வாழ்க்கையை, எளிமையை, அவருடைய ஆற்றலை முழுவதையும் நாம இந்த தலைமுறை கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதே மாதிரி தொழிற்சங்க அரங்கத்திலும் அவர் ஆற்றிய அந்த உரை, குறிப்பாக அவர் பெண்களுடைய இதுல அவங்க படுகிற அந்த கஷ்டத்தை பத்தி பல முறை மசோதாக்கள் மீது பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலி பெண்கள், அவர்களுடைய சுரண்டல், அடக்குமுறை, வேலை இடத்தில் செக்ஸ் கொடுமைகள், இதையெல்லாம் பற்றி பல முறை பல புள்ளி விவரங்களோடு பேசியிருக்கிறார்கள். முதலாக நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, விவசாயிகள் சங்கம் அமைக்கப்பட்ட பின்பும் கூட விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் தனியாக அமைக்கப்பட வேண்டும் என்ற அதற்கான யோசனையை சொன்னது மட்டுமல்ல, அதற்கு முன்முயற்சி எடுத்ததும் பூபேஷ் குப்தா அவர்கள் தான். அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட்டது. 1971 தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் நடந்த இந்திய விவசாய மாநாட்டில் தான் அவர் தலைமையை ஆற்றுகிற பொழுது, இனிமேல் விவசாய தொழிலாளிகளுக்கும் நாம் தனியாக ஒரு சங்கம் வைத்து அவர்களுடைய கோரிக்கையை கிராமப்புறங்களில் நாம் வலியுறுத்த வேண்டும் என்று அதற்கான ஒரு அமைப்பை தொடங்கியதிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே அவருடைய பேச்சாற்றல், பத்திரிகைகளில் எழுதுகிற அந்த துணிச்சல், நாடாளுமன்றத்தில் யாராக இருந்தாலும் அதை கண்டித்து பேசுகிற ஆற்றல், எத்தனையோ தலைவர்கள் அவரோடு ஒன்றாக படித்து சொந்த வாழ்க்கைக்காக அவர் கூட இருந்தவங்க யாரையும் அவர் பயன்படுத்திக் கொள்ளாத அந்த பெருந்தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக தோழர்களை நேசித்தது. PC ஜோஷி அவர்கள் மரணமடைந்த பொழுது இவருக்கு கடைசியாக அவருக்கு புற்றுநோய் தாக்கப்பட்டு மிக மோசமான உடல்நிலையில் இருந்த காலத்திலும் கூட PC ஜோஷி அவர்கள் மரணமடைந்த பொழுது இரவு முழுவதும் அந்த டெல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை அடக்கம் செய்வதற்கு அந்த ஒரு இரங்கல் கூட்டம் நடந்தது. அவரும் அந்த அளவுக்கு அவரோடு நெருக்கமாக இருந்து பண்ணியிருக்கார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தியாக மரபனை வீரனை, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஜமீன்தார் குடும்பத்திலிருந்து பிறந்து கடைசியில் அது வெளிநாடுகளில் படித்து வந்த பின்பும் கூட இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவரை பற்றி சில கருத்துக்களை நான் அது டெல்லியில் அவர்கிட்ட எனக்கு இருந்த பர்சனலான அன்பு என்பதே
தமிழக தேர்தல் பிரச்சாரம் வருகிற பொழுது நான் அவருக்கு மதுரையில், கோவையில், மாவட்டத்துல, சென்னை பல இடங்களில் அவருடைய தேர்தல் உரையை மொழிபெயர்த்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆங்கிலம் என்றால் அந்த ஆங்கிலத்தை சாதாரணமா மொழிபெயர்க்கவே முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல் இங்கிலீஷ் அது. நான் ராஜேஸ்வர ராவுக்கு ஈஸியா மொழிபெயர்க்கலாம், இந்திரஜித் குப்தா ரொம்ப ஈஸியாக மொழிபெயர்க்கலாம், மற்ற வடநாட்டு தலைவர்கள் எத்தனையோ தன்னுடைய தேர்தல் பொதுக்கூட்டங்களை எல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனா பூபேஷ் குப்தாவுடைய உரை என்பது ஆங்கிலத்தில் பவர்ஃபுல் இங்கிலீஷ். அதை வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சு அதுக்குரிய சொற்களை நாம சரியான முறையில் கவனிக்கணும்னு சொன்னா அவர் அந்த அளவுக்கு ஆவேசமான பேச்சாளர். ஆவேசம்னா சாதாரண ஆவேசம் அல்ல, அது வந்து எழுச்சிமிக்க அந்த உரைங்கிறது. அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் வங்க மொழியில் அவர் தலை சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர்னு சொன்னதுங்க சாதாரணமான விஷயம் இல்லை. அதே மாதிரி ஆங்கிலத்திலும் சொல்லாற்றல், அது நாடாளுமன்றத்தில் இப்ப இந்த அளவுக்கு ராஜ்யசபாவில் அவருடைய உரை கவனிக்கப்பட்டிருக்கும்னு நாம நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. எனவே பூபேஷ் குப்தா என்பது இன்னொன்று நான் வந்து முடிக்கும்னு சொல்ல வேண்டியது, 1942 ஹிட்லர் சோவியத் யூனியன் படையெடுத்த பொழுது ஜூன் மாதம் 21 படையெடுக்கிறான். அது 1942. அடுத்த நாளே சுவாமி விவேகானந்தருடைய தம்பி பூமேந்திரநாத் தத்தா, அவரை பத்தி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். பூமேந்திரநாத் தத்தா அவர்கள் தலைமையில சோவியத் நண்பர்கள் சங்கம் இந்தியாவில் முதலாக கல்கத்தா, இப்ப நான் நடத்துற இஸ்கப் அதனுடைய தாய் ஸ்தாபனம் சோவியத் நண்பர்கள் கழகம். அதை வந்து கல்கத்தாவில் பூபேந்திரநாத் தத்தா தொடங்கினார், விவேகானந்தருடைய தம்பி. அதன் முதல் அதை செயலாளராக செயல்பட்டவர் பூபேஷ் குப்தா அவர்களும் ஜோதிபாஸ் அவர்களும். எனவே அந்த அளவுக்கு வந்து சோவியத்தின் மீது இருந்த அக்கறை, சோசலிச ஆட்சியின் மீது இருந்த அந்த அக்கறை, பொது வாழ்க்கையில் அப்பழுக்கற்ற அந்த தியாகம் என்பதை நம்முடைய தோழர் மத்தியில் சில கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்த MALS தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழர் ராபர்ட்ஸ் வந்துடுறீங்களா? தோழர் வந்துடுற தோழர். தோழர்கள் மிக சிறப்பான இந்த உரையின் மீது சில சந்தேகங்கள், சில கேள்விகள் கேட்கக்கூடிய தோழர்கள் தானே முன்வந்து தன்னுடைய கேள்விகளையும் இதை பற்றியான விளக்கங்களையும் இங்க கேட்கலாம் என்று அழைக்கின்றேன். தோழர் ரமணி அவர்கள் முன்னால கொஞ்சம் பேசிட்டாருன்னா அது நல்லா இருக்கும். தொடர்ந்து மற்ற தோழர்கள் பேசலாம். தோழர் ரமணி வாங்க. காம்ரேடு மாரியப்பன் ஃப்ரம் பெங்களூரு. பேசுங்க தோழர். ராபர்ட்ஸ் தலைவர் சொல்லும்போது சொன்னாரு, கேஎஸ் வந்து திருவிகா சக்கர செட்டியார் இவர்களை பத்தி எல்லாம் புத்தகம் எழுதினாருன்னு சொல்லிட்டு, காம்ரேட் கேஎஸ் வந்து அதை பத்தி கொஞ்சம் விலைக்கு சொன்னா பரவாயில்ல. என்ன புத்தகம் எழுதினாரு, அது எல்லாம் எங்க கிடைக்குது? திருவிகா ஆராய்ச்சி நான் கொஞ்ச நாள் பண்ணியிருக்கேன், அதுக்காக கேட்கிறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரே எழுதின அந்த வாழ்க்கை குறிப்புகள், அந்த ஒரு புத்தகம் தான் இருக்குது. அதுல அவர் தொழிற்சங்கத்தை பத்தி சொல்றது அவ்வளவா சரியா வரல. ஒரு மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ அதனால கேஎஸ் திருவிக்கா பத்தி புத்தகம் எழுதியிருந்தாருன்னா அந்த புத்தகம் பற்றிய விவரங்களை கேஎஸ்ஏ சொன்னார்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏஎஸ்கே கூட ஒர்க் பண்ணதா சொன்னாரு தலைவர். அப்போ ஏஎஸ்கே வந்து கம்யூனிசம் பத்தி ஒரு பெரிய தமிழ் புத்தகம் வந்து பவுன் பண்ணிய எடிஷன் வந்து அப்பவே வெளியிட்டு இருந்தாரு, அதை நான் வச்சிருந்தேன். அது போக வேற ஏதாவது தொழிற்சங்க சம்பந்தமா ஏதாவது வரலாறு சம்பந்தமா ஏதாவது எழுதியிருக்காரா? இந்த 2 விவரங்களையும் கேஎஸ் அவர்கள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அதுக்குள்ள மத தோழர் கேள்வி கேட்கலாம். அவரு தோழர் ராபர்ட் பேசும்போது திருவிக்கான்னு தவறா சொல்லிட்டார். அவரு திருவிக்காவை பத்தி எழுதல, சக்கர செட்டியார் வரலாறு தான் எழுதியிருக்காரு. அது சொல்றதுக்காக அவரே சொல்லிடுவார், கேஎஸ் சொல்லிடுவார் அதுக்கு விளக்கம். ஓகே. இல்ல இந்த உரையின் மீது ஏதாவது கருத்து சொல்றேன்னு சொல்லுங்க. உரையின் ரொம்ப மிகச்சிறந்த உரை. அது வந்து அது கேஎஸ்னுடைய உரைக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய நூல் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரியான ஒரு நூல் வந்து முதல் முறையாக வந்திருக்கு. பூபேஷ் குப்தா பற்றியான அந்த நூல் வந்து பல தகவல்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தேடி அவர் கொண்டு வந்தார். அது வங்காளத்திலிருந்து அந்த பானுதேவ் தத்தான்னு சொல்லக்கூடிய இஸ்கெஃபினுடைய தலைவர் அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து
அங்கிருந்து நமக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு. அதே போல பாராளுமன்ற உரைகள் அதையெல்லாம் கஷ்டப்பட்டு அதை தேடி அந்த முறையில் வந்து ஒரு மிகுந்த சிரமத்துக்கிடையில் இந்த நூலை கொண்டு வந்திருக்காரு. சொல்லப்போனால் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் ஆங்கிலத்தில் கூட அதையே மொழிபெயர்க்கலாம். அந்த அளவிற்கு வந்து புபேஷ் கோத்தனுடைய வரலாறை வந்து அற்புதமாக அதை வந்து சுருக்கமான முறையில் கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து அந்த அவருடைய பாராளுமன்ற உரைகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான அந்த உரைகளை வந்து சுருக்கி பின்னாடி அதை கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தலைமுறைக்கு வந்து நம்ம அதிகமாக கொண்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். தன்னுடைய வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில வந்து தன்னலம் இல்லாமல் செயல்பட்டவர், எளிமையாக இருந்தவர். அவரை வந்து அவ்வளோ ஒரு மதிப்புடன் வந்து பாராளுமன்றத்தில் எல்லாருமே மதித்தார்கள். ஜவஹர்லால் நேரு முதற்கொண்டு, இந்திரா காந்தி முதற்கொண்டு அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த ஆளுமையாக விளங்கினார். அவர் பேசினா அவருடைய உரையை வந்து யாருமே நிறுத்த முடியாது, அவர் தான் நிறுத்துவார். ஆகவே யாரும் குறுக்கிட முடியாது, அந்த அளவிற்கு வேகமாகவும் ஆவேசமாகவும் பேசக்கூடியவர். நான் 69, 70களில் பாராளுமன்றத்தில் அவருடைய உரைகளை நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மேலே இருந்து பால்கனியிலிருந்து கேட்டபோது அவ்வளவு வந்து ஆவேசமாக அவர் பேசியதும், அதற்கு யாரும் குறுக்கிடாமல் வந்து அதை கேட்டதையும் அந்த பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த மதிப்பு நமக்கு தெரிந்தது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆங்கிலமும் வந்து ரொம்ப அற்புதமான வேகமான ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர். 71 தேர்தலும் போது தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி வந்திருந்தார். அந்த முறையில் அப்போ கூட்டணியில் நம்ம இருந்ததுனால அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து கூட செல்லக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு ஏற்பட்டது. புதுக்கோட்டை நகரத்தில் வந்து அவர் வந்து ஒரு தெருமுனையில் வந்து அவருடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு ஒரு சில 10 நிமிடம் தான் அவர் பேசியது. அந்த பேச்சை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை அப்படிங்கிற முறையில் அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். புபேஷ் குப்தா போன்ற அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அதை எல்லா தோழர்களும் நாங்கள் அந்த ஒரு திட்டத்தில், முன்வெளியீடு திட்டத்தில் கொண்டு வந்தோம். 1000 பிரதிகளும் அப்படியே விற்று தீர்ந்தன. இன்னைக்கு அது கிடைக்கிறது இல்லை. மீண்டும் கூட அதை வந்து மறுபதிப்பு போட்டு நம்ம கொண்டு போகணும், நம்ம தோழர்கள்ட்டெலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் KS-னுடைய உரை சுருக்கமாக இருந்தாலும் அற்புதமாக அமைந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர். வாங்க தோழர், மற்ற தோழர்கள் வாங்க. கண்ணையா தோழர் வரலாங்களா? வாங்க தோழர். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் மிக அருமையான முறையிலே புபேஷ் குப்தா அவர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எப்படி படிச்சாரு, எப்படி கல்யாணம் பண்ணாம என்னென்ன போராடினாரு மக்களுக்காக, அவர் என்னென்ன பிரச்சாரங்கள் பண்ணாரு, 29 ஆண்டுகள் அவர் வந்து பாராளுமன்றத்துல எப்படிலாம் இருந்திருக்காரு, அவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புறேன். அந்த 3 பேர் அங்கிருந்து லண்டன்ல இருந்து வரும்போது 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னாரு. இவரு புபேஷ் குப்தா ஒண்ணு, ஜோதி போஷ் ஒண்ணு, இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியல. இந்திரா காந்தி கணவர் சொன்ன மாதிரி இருக்கு. அவரு இருக்குமான்னு நினைக்கிறேன். கரெக்ட், அவர் தான். அது நல்ல விஷயம். எங்க 3 பேரும் நண்பராக இருந்து அங்க படிச்சுட்டு இங்க வரும்போது அதுக்கு பிற்பாடு என்னென்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து கடைசியில் அவர் இறக்கும் போது எப்படிலாம் இறந்தாரு அப்படின்றத பத்தி தான் ரொம்ப அருமையா சொன்னாரு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, திருமணம் செய்யாதவர்னு சொன்னாரு. அவரு கூட நிறைய பேர் திருமணம் செய்யாதவங்க நிறைய பேர் சொன்னாரு. அது அங்க கவனிக்கல. மறுபடியும் நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திருமணம் பண்ணாம நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் உழைத்தவங்களை வந்து நம்ம பாராட்ட வேண்டும். அந்த வகையில நம்ம ரமணி சாரும் இவர் சுப்பிரமணி சாரும் அவருக்கு மொழிபெயர்த்திருக்காங்கன்றது சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து பார்க்கலனாலும் இவங்கள நம்ம பார்க்குறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுது. அவங்களுக்கு மிகுந்த நன்றி.
மிகுந்த அருமையான ஒரு சொற்பொழிவு. அந்த புத்தகத்தின் பேரை சொல்லுங்க, நாங்க வாங்கி படிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. தோழர் ஜீவானந்தம் கூப்பிட்டுருங்க. தோழர் ஜீவானந்தம். தோழர் எனக்கு கேள்வியோ அல்லது சந்தேகம் எதுவும் இல்லை தோழர். நன்றி தோழர். வேறு தோழர்கள் வரலாம், கேள்வியோ அல்லது இதை பற்றியான கருத்துக்களை சொல்லலாம். நெய்வேலி ரவி இருக்காரு, கூப்பிட்டுருவோம். வாங்க தோழர், நெய்வேலி ரவி தோழர் வாங்க. வணக்கம் தோழர், நெய்வேலி ரவி பேசுறேன். சொல்லுங்க தோழர். பூபேஷ் குப்தா தோழர் பூபேஷ் குப்தாவுடைய வரலாற்றை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறாரு கே சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். நிறைய பேர் ஏழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. ஆனா ஒரு ஜமீன்தார் குடும்பத்திலிருந்து பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரராக இருந்து வெளிநாடுகள்ல படித்து இந்த மக்களுக்காக உழைத்து திருமணம் செய்து கொள்ளாம மறைந்த ஒரு தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்திய தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு அவருடைய பன்முகப்பட்ட தன்மைகளை அறிந்து கொள்வதற்கு நான் பூபேஷ் குப்தா பத்தி தெரிஞ்சிருக்குமே தவிர அவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சது கிடையாது. இன்னைக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக ரொம்ப எம்இஎல்எஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது 18 வயது வாக்குரிமை, அது மாதிரி இன்றைக்கும் நாம் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சதவீதத்துல அந்த பர்சன்டேஜ்ல இந்த வாக்குரிமை, அந்த தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயத்த அப்பயே ராஜ்யசபால பேசியிருக்காரு. அந்த ஜிஎஸ்டி வரி போன்ற வரிகள்லாம் மாநிலங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதும், பெண்களுக்கான உரிமைகள் சம்பந்தமும், இப்படி ஒரு பன்முகப்பட்ட தன்மையா உள்ளவரா இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்லா இருக்கு. ஏன்னா அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இன்றைக்கு கால சூழ்நிலை மாறி இருக்கிறது. இன்றைய காலத்தில் அதே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொடர்ச்சியாக வாழக்கூடிய இன்றைய தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் தியாகமும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுதுங்கிறதும், அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் நோக்கங்களையும் இந்த இந்தியாவில ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு நாம் இவர்களெல்லாம் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்மளை மறு அர்ப்பணிப்பு செய்வதற்கும், இளைஞர்களுக்கு இவர்களை பற்றிய எளிமையான சிறப்பான ஆற்றல் மிக்க தலைவர்கள், அது குறிப்பா சொன்னாரு, ஆங்கிலத்திலையும் வங்கத்திலையும் மற்ற மொழிகள்லையும் ஆவேசமாக பேசக்கூடியவர் என்பதும், தன்னுடைய இறுதி காலம் வரையுமே சிரியாவில போய் ஆவேசமா பேசி மயக்கடைஞ்சு விழுந்து இறந்த ஒரு தலைவர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க, ரொம்ப நாள் அப்படியே இருந்திருப்பாங்க, அப்புறம் இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும். ஆனா அப்படி இல்லை, தன்னுடைய இறுதி காலம் வரைக்குமே போராட்டத்தில் களத்திலேயே உயிரிழந்த தலைவர் என்பது மிகவும் மெய்சிலுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா சொன்னாலும் சுருக்கமா கேட்கும் போதே மெய்சிலுக்குன்னா புத்தகத்தை இன்னும் ஆழ்ந்து படித்தா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு கொடுத்த மிக்க ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி தோழர். அடுத்து தோழர் ராஜேந்திரன் பாங்க, தலைவை ராஜேந்திரன். பேசுங்க தோழர். பேசுங்க. 195 நிகழ்வுல கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் காலம் தாழ்த்தி கலந்து கொண்டதில் எதுவும் தகவல் தெரியவில்லை. ஐயா தோழர் கண்ணையா ஐயா பல தடவை அழைச்சிருக்கிறாரு, வர சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இணையத்துல நீலகண்ட தமிழன் அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்வு தொடர் நிகழ்வா நடத்தி கொண்டிருக்காரு. அந்த வகையில இங்க பார்த்திருக்கும் போது நண்பர் ஐயா கண்ணையா ஐயா அவர்கள் இதுல கலந்துக்கணும்ன்றதுக்காக கலந்துக்கிறேன். பார்வையாளரா இருக்கிறேன். கலந்து கொண்டதுக்கு நன்றியா. கன்னி தமிழ்தாஸ், சென்னையில இருக்கு. சரி தோழர், நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகச்சிறப்பான உரை. இன்னும் அவர் நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கிடைத்த, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பல்வேறு விஷயங்களை தொட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காருங்கிறது தான் நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு தோழருக்கு
பாராட்டுதல்களும் நன்றியும். நன்றி ஆ தோழர். நன்றி தோழர். வேறு தோழர்கள் வர்றீங்களா? இல்லாட்டி இறுதி கட்டத்துக்கு சரி. போயிடலாம். தோழர் கேஎஸ் உமேஷ் தோழர் நீங்க இல்லைங்க, கேஎஸ் தோழர் அந்த இதுக்கு இவர் சொன்னதுக்கு நான் ஒரு தவறான தகவல் கொடுத்துட்டேன். வேறு விஷயங்களை அவர் கேட்டிருந்தார். அதை பற்றி கேஎஸ் தோழர் நீங்க கொஞ்சம் அதை பற்றி விளக்கம் கொடுத்துருங்க தோழர். வந்துடும் தோழர். அடுத்த வாரம் முயற்சி முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, நல்லா பேசக்கூடிய, யூடியூப்ல எல்லாம் நல்லா பேசக்கூடியவரு. அது வந்து ராமலிங்கம் சார் சொன்னாரு. அப்புறம் நானும் முயற்சி பண்ணி அவர்கிட்ட பேசி நம்ம இந்த வாரம் நம்ம அவரை பேச வைக்கலாம்னு இருக்கோம். அடுத்த மாசம் எங்க மன்றத்துல வந்து அவர் பேசுறாரு. அதனால இப்போ நம்ம யூடியூப்ல வந்து இப்போ பல யூடியூப்ல பேசியிருக்காரு. அவர் வந்து இப்போ மார்க்சியத்தில் இலக்கிய கூறுகள், மார்க்சியத்தில் இலக்கிய கூறுகள் என்ற தலைப்பில தமிழ் இலக்கியத்தில் மார்க்சிய கூறுகள் என்ற தலைப்பில அவரு பேசுவாருங்க. அதுதான் வந்து அவர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கியிருக்கு. இப்போ வர வெள்ளிக்கிழமை அவரு பேசுவாரு. அவ்வளவுதாங்க. அடுத்த வாரம் நீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த இலக்கியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், மார்க்சிய இதுல எப்படி கூறுகள் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். அவ்வளவுதான். நன்றி தோழர். தோழர்களே, நம்முடைய இறுதி கட்டமாக கலந்து கொண்ட தோழர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக அருமை தோழர் உமேஷ் அவர்களை நன்றி கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த நிகழ்வின் இறுதி பகுதியான நன்றி கூற வந்துள்ளோம். தோழர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் நமது MELS பயிலரங்கம் சார்பாக பல ஆளுமைகளை அழைத்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் முற்போக்கான கருத்துரைகளை வழங்கி நம் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சியே. இந்த வாரத்தில் நிகழ்வு 195 தோழர் கே. சுப்பிரமணியம் அவர்கள், அனைவராலும் KS என்று அழைக்கப்படுபவர். அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், எழுத்தாளர், வழக்கறிஞர் என்று பல்வேறு செயல்பாடுகளோடு நம்மிடையே பணியாற்றி வருகிறார்கள். நமது இடதுசாரி இயக்கங்கள் நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தனது பங்கை சிறப்பாகவும் செய்து வருகிறார். அந்த வகையில் இந்த வார நிகழ்வில் புயற்பறவை தோழர் பூபேஷ் குப்தா வாழ்வும் பணியும் என்ற தலைப்பின் கீழ் தோழர் பல்வேறு கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு சிறப்புரையாற்றியது அனைவருக்கும் சிந்தனை கொள்ளும் விதமாக அமைந்துள்ளது என்பதில் மிக்க மகிழ்ச்சியே. அவரது பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் சார்பிலும் அவருக்கு நன்றினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர் KS அவர்களே. வணக்கம். நன்றி. நன்றி தோழர். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஆமா. மீண்டும் அடுத்த வாரம் இதே அரங்கில் சந்திப்போம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி தோழர். வணக்கம். நன்றி.